சிதம்பரம் மக்களவை தொகுதி மக்கள் சில விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அவற்றையும் விமர்சனங்களுக்கு எம்பியின் பதில்களையும் பார்க்கலாம். நாங்கள் இந்த புதுக்குடி கிராமத்தில் எங்கள் நிலத்தெல்லாம் நிலக்கரிக்காக கொடுத்துட்டு நாங்கள் ஒரு அகதியை போல் இந்த கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லை. இது மாதிரி ஒரு 13 கிராமத்தில் உள்ள எல்லா நிலத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. திட்டம் மத்திய அரசின் கையில் இல்லை. மாநில அரசு இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே இந்த திட்டத்தை NLC நிறுவனம் முற்றிலுமாக கைவிட்டு விட்டது. ஆகவே எங்களுடைய கோரிக்கை தமிழக அரசே இந்த திட்டத்தை எடுத்து செய்ய வேண்டும் என்பதுதான். நாடாளுமன்ற தேர்தல் எம்பியை பார்க்கவே முடியாது இல்லைங்க. எங்கே இருக்கார் என்னங்களே தெரில. அவர் போராட்டம்னு அறிவிக்கும் போது தான் அவரை பற்றியே டிவிலேயே பார்க்க முடியுதுங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் எதுவும் செஞ்சதில்லை. மக்கள் ஓட்டு போட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. பாராளுமன்றத்தில் ஜெயிக்கிற எம்பி யாருமே தொகுதிக்கு வர்றதில்லைங்கிறது பெரிய கம்ப்ளைண்ட்டு இந்த பகுதி மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. பெரம்பலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், சிதம்பரம் இதெல்லாம் உள்ளடக்கிய தொகுதிகள்ங்கிறதால இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் வர பகுதிகள் முழுசாகவே புறக்கணிக்கப்படுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். நிறைய எதிர்பார்ப்புகள், தேவைகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த தடவை இந்த திருமாவளவன்கிறவர் எந்தவித நன்மைகளும் இதுவரையும் செய்யலை. சிதம்பரத்துக்கு ஒரு நல்ல ஒரு செய்திகளும் கொடுக்கல. நாடாளுமன்ற தொகுதியை எந்த திட்டமும் சரியாக செயல்படுத்தலை. இந்த தொகுதிக்கு இன்னது நல்லது செஞ்சோம், இன்னது செஞ்சுருக்கிறோம், இந்த தொகுதியில் என்னது பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுவரையிலும் யாருமே செய்யவும் இல்லை, சொல்லவும் இல்லை. தொகுதி பக்கமே யாரும் நம்மகிட்ட எட்டி பார்க்கவே இல்லை. திட்டங்களை கொண்டு வருவதுங்கிறது ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர்களால், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களால் தான் பெரும்பாலும் அதை சாதிக்க முடியும். என்னை பொறுத்தவரையிலே எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து என்னால் எந்த அளவுக்கு அடிப்படை பணிகளை செய்ய முடியுமோ அந்த அடிப்படை பணிகளை நான் செய்திருக்கிறேன். எனக்கு அந்த அதிகாரம் வறுமையானால், ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கான ஒரு அதிகாரம் வறுமையானால் அதையெல்லாம் நான் நிச்சயம் செய்வேன். இந்த தொகுதி பார்லிமெண்ட்டு எம்பி அவர்கள் இந்த அரியலூர் பகுதிக்காக ஒரு வார்த்தை கூட அவர் இதுவரைக்கும் பேசியதில்லை. அவர் இந்த பகுதியில் 10,000 கோடி பக்கம் சென்ட்ரல் எக்ஸைஸ் மத்திய அரசு வாங்குகிறது. இது 10 வருஷத்துக்கு. அதே சமயத்தில் இந்த பகுதி மக்களுக்காக ஒரு 10 கோடியாவது ஒதுக்கக்கூடாத சாலை வசதிக்காக. நாடாளுமன்றத்திலே அவர் விவசாயிகளை பற்றியோ அல்லது அடித்தட்ட மக்களை பற்றியோ பேசியதாக நாங்கள் எந்த ஊடகங்களிலோ பத்திரிகைகளிலோ கூட செய்தி வந்ததில்லை. நான் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலையிலே ஒரு ஒற்றை உறுப்பினர் என்கிற கட்சி அந்தஸ்தில் தான் அந்த அவையிலே நான் இருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு கூட நான் 2 நிமிடம் பேசுவதற்கு 10 நிமிடம் நான் போராட வேண்டும் என்கிற நிலைதான். ஒவ்வொரு முறையும் போராடித்தான் அந்த நேரத்தை பெற்று பேச முடிந்தது. ஏறத்தாழ 35 முறை அந்த அவையிலே பேசுவதற்கான வாய்ப்பை நான் பெற்றேன். இந்த 35 முறையும் நான் போராடித்தான் அந்த நேரத்தை பெற முடிந்தது. தொகுதியை சேர்ந்தவர்கள் கூறும் குற்றச்சாட்டுகளையும் எம்பி திருமாவளவன் அளித்த விளக்கங்களையும் இப்போது பார்க்கலாம். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இந்த பின்தங்கிய மக்கள் வளர்ச்சிக்காக நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க, என்னெல்லாம் முயற்சித்திருக்கீங்க? அதான் இங்கே சுய வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஃபுட் ப்ராசஸிங் சென்டர் ஒன்றை உருவாக்குவதற்கு நான் முயற்சி செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களை அணுகி நிலம் அரசாங்கமே வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன். கேந்திரிய வித்யாலயா பள்ளியை சிதம்பரம் பகுதியிலே ஒரு பள்ளியும் அரியலூர் பகுதியிலே ஒரு பள்ளியும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து விண்ணப்பம் செய்து அந்த மந்திரிகளை போய் அடுத்தடுத்து நான் சந்தித்து கேட்டுக்கொண்டேன். அதற்கும் அரசாங்கம், தமிழக அரசாங்கமே நிலம் தர வேண்டும், அப்போதுதான் அந்த அனுமதி வழங்க முடியும் என்று அரசு பதிலளித்து விட்டது. காட்டன் என்கிற அந்த பருத்தி அதிகமாக இப்போது நம்முடைய தொகுதியில் விவசாய பகுதி என்கிற காரணத்தினால் உற்பத்தி ஆகிறது. இந்த பருத்தியை கொள்முதல் செய்து அதை பதப்படுத்தி வைப்பதற்கான கொள்முதல் நிலையங்களை உருவாக்க வேண்டும் என்று அதற்குரிய துறையை அணுகி நான் மனு கொடுத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டேன். இவையெல்லாம் முயற்சிகள் என்கிற நிலையிலேயே இருக்கிறது. இவற்றை இன்னும் நாம் நடைமுறைக்கு கொண்டு வர இயலவில்லை. சார், தேர்தல் சமயத்தில் நீங்கள் இந்த காட்டுமன்னார் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த வீராணம் ஏரியை நான் மத்திய அரசு நிதி பெற்று ஆழப்படுத்தி தூர்வாரி தருவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தா சொல்கிறாங்க. அது வரைக்கும் நிறைவேற்றப்படலை. நான் வாக்குறுதி கொடுக்கல. அந்த வீராணம் ஏரி தூர்வாரப்பட வேண்டும், அது சுற்றுலாத்தலமாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எங்கள் கட்சியின் சார்பில் சட்டப்பேரவையிலும் பேசியிருக்கிறோம். அந்த முயற்சியை தொடர்ந்து நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அந்த தண்ணீர் சென்னைக்கு குடிநீராக கொண்டு செல்லப்படுவது தடுக்கப்பட வேண்டும். சென்னைக்கு மாற்று குடிநீர் திட்டத்தை உருவாக்க வேண்டும். இங்குள்ள விவசாயிகள் முழுமையாக அதை கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அதை அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரி வருகிறோம். மற்றபடி நான் அந்த வாக்குறுதியையும் வழங்க வேண்டும். குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக வருகை தருவதில்லை. அப்படி வருகை தந்தால்
கொடியேற்று விழா அந்த மாதிரி கட்சி விழாக்கள் மட்டுமே வருகிறார், திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரலன்னு சொல்லிட்டு குன்னம் தொகுதி மக்கள் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இந்த திட்டங்களை எல்லாம் முதலமைச்சராலே திட்டங்களை கொண்டு வர முடியறது இல்லையா? முதலமைச்சர்கள் அறிவிக்கிற திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியதில்லை. ஏற்கனவே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி எதுவும் ஒரு புதிய திட்டங்களை கொண்டு வந்ததில்லை. திட்டங்களை கொண்டு வருவதுங்கிறது ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர்களால், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களால் தான் பெரும்பாலும் அதை சாதிக்க முடியும். என்னை பொறுத்தவரையிலே எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து என்னால் எந்த அளவுக்கு அடிப்படை பணிகளை செய்ய முடியுமோ அந்த அடிப்படை பணிகளை நான் செய்திருக்கிறேன். எனக்கு அந்த அதிகாரம் வறுமையானால், ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கான ஒரு அதிகாரம் வறுமையானால் அதையெல்லாம் நான் நிச்சயம் செய்வேன். இதை விட்டு எனக்கு வேறு எந்த பணியும் கிடையாது. சிதம்பரம் மக்களவை தொகுதி முழுவதும் கள ஆய்வு செய்திருக்கிற நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நம்மோடு இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை அவரிடம் கேட்டறியலாம். ஸ்ரீதர், சிதம்பரம் மக்களவை தொகுதி முழுவதும் பயணம் செய்து பல முக்கிய பிரச்சனைகளை முன்வைத்திருக்கிறீர்கள். அந்த தொகுதி மக்களின் கூடுதல் எதிர்பார்ப்புகள் என்னென்ன? சிதம்பரம் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான தொழிலாக விவசாயம் தான் இருக்குது. இந்த விவசாயத்தில் வந்து பல்வேறு பிரச்சனை இருக்குது. இது குறித்து நம்மளும் பேசுவாங்க. விவசாய தங்கள் தலைவர்கள் இருக்காங்க. முதலில் வந்து நம்ம ரவீந்திரன் கேட்போம். சார், கடலூர் மாவட்டம், இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற என்ன மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது? தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆறுகளிலே வடிகாலாக கடலூர் மாவட்டம் விளங்குகிறது. கிட்டத்தட்ட 4 முக்கிய ஆறுகள் கடலூர் மாவட்டத்து வழியாகத்தான் வழிய வேண்டும். குறிப்பாக கொள்ளிடம் ஆற்றிலே காவிரி தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் பெய்யக்கூடிய மழை நீர் எப்பொழுதெல்லாம் அபரிதமாக ஏற்படுகிறதோ அப்பொழுது தமிழகத்திற்கு தேவையில்லாத காலகட்டங்களிலே அந்த மழை நீர் திறக்கப்பட்டு வீணாக கடலுக்குள் சென்று கலக்கிறது. 1990ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 1121 டிஎம்சி தண்ணீர் கடலிலே கலந்திருக்கிறது. இதை தடுப்பதற்கும் சேமிப்பதற்கும் பல்வேறு கட்டமைப்பு வசதிகளையும் தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். மற்ற மாவட்டங்களைப் போல வெள்ளம், வறட்சி மட்டுமல்ல, புயல் சீற்றமும் கடல் சீற்றமும் இந்த மாவட்டத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் வாழ்வாதார பாதிப்பு வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, மக்கள் பிரதிநிதித்தில் இது போன்ற திட்டங்களை அத்தியாவசியமாக கருதி விவசாயிகள் வாழ்வாதார பாதுகாப்பிற்காக உரிய வகையில் நடவடிக்கை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை செய்யப்படவில்லை. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினராவது குரல் கொடுப்பது மட்டுமல்ல, இந்த திட்டங்களை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருப்போம். நன்றி. இது மட்டும் இல்லாமல் காட்டுமன்னார் பகுதியை சேர்ந்த விநாயகம் இருக்கார். அவருங்க சார், காட்டுமன்னார் தொகுதியிலேருந்து வந்துருக்கீங்க. காட்டுமன்னார் தொகுதியில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது? இன்றைக்கி காவேரி டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கி சிதம்பரம் காட்டுமன்னாடி வட்டங்கள் வந்து காவேரி நீர் கடமடை பாசனம். இன்றைக்கி காவேரி நீர் பிரச்சனை 40 வருஷமாக தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி விபி சிங் முதல்ல இருந்து இன்றைக்கி மன்மோகன் சிங் வரை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக தமிழகத்திலேருந்து தமிழக தலைவர்கள் தான் போய் பிரதமரை தேர்வு செய்கிறாங்களே ஒழிஞ்சு, ஆனால் காவேரி பிரச்சனை இன்னும் தீர்ந்தபாடு இல்லை. அதில் குறிப்பாக கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா காவேரியிலேருந்து கர்நாடகத்திலேருந்து வந்த தண்ணி மேட்டூர் நிரம்பி மேட்டூர்லேருந்து வந்து கொள்ளிடம் வழியாக 20 டிஎம்சி தண்ணி கடலுக்கு போயிடுச்சு. கடந்த ஆண்டு கடுமையான வறட்சி. அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அணைக்கரையில் இன்றைக்கி அணைக்கரை பாலம் பழுதாகி 180 வருஷம் ஆகுது. அந்த பாலம் கட்டி இன்னைக்கு பஸ் போக்குவரத்தே 5 வருஷமாக கிடையாது. அந்த தண்ணியை தேக்கி திருப்பக்கூடிய சக்தி அந்த அணைக்கு கிடையாது. ஆனால் இதை பற்றின எந்த ஒரு மக்கள் பிரதிநிதியும் அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. நீங்கள் கேட்டிருப்பீங்க, கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீர் பிரச்சனைகள் தான் பெரிய பிரச்சனையாகிறது. அணைக்கரை பகுதியை வந்து உடனடியாக சீரமைக்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கும் கொள்ளிடம் உள்ளிட்ட ஆறுகளில் வந்து தடுப்பணைகள் கட்ட வேண்டும். நீரை வந்து சேமிக்க வேண்டும் என்பது அவர்கள் முக்கிய கோரிக்கையாக இருக்குது. ஸ்ரீதர், கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. சிதம்பரம் மக்களவை தொகுதி பற்றி விரிவாக பார்த்தோம். அது மட்டுமல்ல, வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூரில் கட்சிகள் சார்பில் போட்டியிடலாம் என உத்தேசிக்கப்படும் பேசப்படும் வேட்பாளர் பெயர்களையும் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளை.